அதிகாரம் 3. பாடல் 12. தலைவி கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன். தெருக்களிலும் நார் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. அவரை சிக்கன பிடித்தேன், விடவே இல்லை. என் தாய் வீட்டுக்கு அவரை கூட்டி வந்தேன். என்னை கருத்தாங்கியவரின் அறைக்குள் அழைத்து வந்தேன். எருசலேம் மங்கையரே, கலைமான்கள் மேல் ஆணை, வயல்வெளியின் மரைகள் மேலும் ஆணை. உங்களுக்கு நான் கூறுகிறேன், காதலை தட்டி எழுப்பாதீர்கள். தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர். பாடல் 13. கண்டோர் கூற்று. என்ன அது? பாலை வெளியிலிருந்து புகைத்தூண் போல் எழுந்து வருகிறதே. வெள்ளைப்போளம் மணக்க சாம்பிராணி புகைய வணிகர் கொணர் பல்வகை பொடிகள் யாவும் மனம் கமழ வருகிறதே. என்ன அது? அதுதான் சாலமோனின் பஞ்சனை. இஸ்ரவேலின் வலிமையுள்ள வீரர்களுள் 60 பேர் அதனை சூழ்ந்துள்ளனர். அனைவரும் வாளேந்திய வீரர், போர் புரிவதில் வல்லோர். ராக்கால தாக்குதல்களை தடுக்க தம் இடைகளில் வாள் கொண்டுள்ளோர். மன்னர் தமக்கொரு பல்லக்கு செய்தார். லெபனோனின் மரத்தால் சாலமோன் அதை செய்தார். அதன் தூண்களை வெள்ளியால் இழைத்தார். மேற்கவிகை பொன், இருக்கை செம்பட்டு, உள்புறம் மெல்லிய தோல்மத்தை. எருசலேம் மங்கையரே வாருங்கள், சீயோன் மங்கையரே பாருங்கள். மன்னர் சாலமோனையும் அவர் அன்னை அவருக்கு அணிவித்த மணிமுடியையும் காணுங்கள். அவரது திருமண நாளினிலே, அவர் உள்ளம் மகிழ்ந்த நாளினிலே அவருக்கு அணிவித்த மணிமுடி அதுவே.